அன்பார்ந்தவர்களை, வேலை நிறைய இருக்கு, வேலைக்கு வாங்க என்ற ஒரு அழைப்பினை இன்றைய வார்த்தை வெளிப்பாடு சிந்திக்க அழைப்பு தருகிறது. ஆமாங்க, உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நாம் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் ஊதியத்திற்கேற்ப உழைப்பை இன்று தந்து கொண்டிருக்கிறார்களா என்றால் ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்து விடுகிறது இன்றைய சூழ்நிலையில். ஆனால் வேலை நிறைய இருக்கு, வேலைக்கு வாங்க என்ற ஒரு அழைப்பை வார்த்தை தருகிறது. வாங்க, வார்த்தையோடு பயணம் செய்து முழுமையாக அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருள்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட இறைவனின் ஆசீர் உங்களோடு இருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பிற்கினியவர்களை, லூக்கா 10:2 சொல்கிறது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று வார்த்தை சொல்கிறது. இறையரசு பணி ஆபத்துக்குள் பயணிக்கும் பயணம் என்று அறிந்து அந்த பயணத்திற்கு சீடர்களை இயேசு தயார்படுத்துவதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அன்பார்ந்தவர்களை, முதல் வாசகத்தில் தனது நண்பர்களிடத்தில் யோபு எவ்வாறு இறங்குகிறார் என்பதை அங்கு பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகம் எப்பொழுதுமே நம்மை தூற்றி நம்மை முழுமையாக தூக்கி எறிந்து கொண்டு இருக்கிறதை தவிர முழுமையாக அறிந்து கொள்வதில்லை அன்பார்ந்தவர்களை. ஆகவே தான் லூக்கா 10:3 சொல்லுகிறது, புறப்பட்டு போங்கள், ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஓநாய்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதும் அதே வேளையில் ஆட்டுக்குட்டிகள் எவ்வளவு வலுவற்றவை என்பதையும் நாம் அறிவோம். இப்படிப்பட்ட நலிந்த சீடர்களை வலுப்படுத்தத்தான் அடுக்கடுக்கான பணிக்கு தேவையான அறிவுரைகளை ஆண்டவர் இயேசு இன்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களை. ஏனென்றால் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகள் கவனமாக இருக்க வேண்டும், சிக்கி சின்னாபின்னமாகிவிடக் கூடாது. ஓநாய்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஆட்டுக்குட்டிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இறைவன் வலியுறுத்துகிறார். இன்னைக்கு எச்சரிக்கை ரொம்ப முக்கியங்க. வேலை அதிகமா தான் இருக்கு, ஆனா வேலையாட்கள் எச்சரிக்கையோடு பணியை சிறப்பாக செய்கிறார்கள் என்றால் அது ஒரு கேள்வியாகவே அமைந்து கொண்டிருக்கிறது. இது தன்னை காத்துக்கொள்ள மனநிலை மற்றும் அணுகுமுறை. ஆனால் இயேசு இந்த மனநிலையை மையமாக வைத்து சீடர்களை ஓநாய்களிடையே அனுப்பும் ஆட்டுக்குட்டிகளாக கருதவில்லை. காரணம், தன்னை மையப்படுத்தும், தன்னை மட்டும் காத்துக்கொள்ளும் எந்த அணுகுமுறையும் இயேசுவுக்கு பிடிக்கவில்லை. தான் மட்டும் என்ற அந்த காத்துக்கொள்ளுதலை இறைவன் விரும்புவதில்லை. ஆகவே இயேசு ஒரு மாற்று மனநிலையை தான் சீடர்களின் மனதில் விதைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஓநாய்கள் போல தாங்கள் பணியாற்ற போகும் மக்கள் ஆபத்தானவர்கள் என்றாலும் அவர்களின் தீமையான மனநிலையை நன்மையான மனநிலையாக மாற்றுவதற்கான பணியில் அவர்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செய்ய வேண்டும் என்று கற்பித்திருக்கின்றார். நினைத்ததை செய்ய வேண்டும், அதே வேளையில் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதல்ல இயேசுவின் பணி. ஒருவேளை இயேசு அப்படி நினைச்சிருந்தா கண்டிப்பா சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அவர் முழுமையாக தான் நல்லது செய்யணும், தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல. அவர் எல்லா சூழ்நிலையும் தன்னை விட்டு கொடுத்து அந்த சிலுவையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். எப்படிதாங்க, வேலை அதிகமாக தான் இருக்கு, வேலையாட்கள் மௌனம் உமந்து தங்கள் வேலைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பொழுதுதான் ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னைக்கு குடும்பத்திலையும் சரி, நாம மனமும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட வேணும். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாயிலாக இறைவன் உணர்த்துகிறார். முதல் வாசகத்திலே யோபு மனமும் தன்னை முழுமையாக அந்த வேதனை ஏற்றுக்கொள்ளுகிறார். தனது நண்பர்கள் அவரை அவதூறாக பேசினாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அவர் ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். இன்று நாமும் ஓநாய்களிடையே உங்களுக்கு அனுப்புவது போல அனுப்புகிறேன் ஆண்டவர் சொல்வதன் அர்த்தம், போய் முழுமையாக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு போராட்டமான இந்த உலகிலே போராடி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதை அவர் அறிவுரையாக தருகிறார். அன்பார்ந்தவர்களே, யோவான் 16:33 சொல்லுவது போல, உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவோடு இருங்கள், துணிவோடு இருந்து செயலாக்கப்படுத்துவோம், ஆசீர்வாதம் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, வேலை அதிகமாக இருக்கிறது, வேலையாட்களோ குறைவு என்று கூறுகிறார்கள்.
எங்கள் வேலைகளை அறிந்து உமது சித்தப்படியும் உமது வார்த்தைப்படியும் எங்கள் வாழ்வை நாங்கள் உட்படுத்தி செயலாக்கம் கொடுக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.